அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை 38 மாவட்டத்துக்கும் மாவட்ட வாரியாக தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது சம்மந்தப்பட்ட தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 5 மாவட்டத்திற்கான ரிசல்ட் வெளியாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த அடிப்படையில் அடுத்து மாவட்டத்திற்கான ரிசல்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, அடுத்த டிஸ்ட்ரிக்கு அடுத்து என்னென்ன மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும், அதே மாதிரி என்ன தேதியிலேருந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை 3லிருந்து 4 மாவட்டத்திற்கான ரிசல்ட் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. இதில் ரிசல்ட்டை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாவட்டத்துக்கு வரும் அப்படின்னாக்கா ஈரோடு, கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாவட்டத்திற்கும் உறுதியாக வருவதற்குண்டான ப்ராசஸ் நடந்திருக்குதா தகவல். அதே மாதிரி சேலம் மாவட்டத்திற்கு இந்த வாரத்தில் வரும், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ற அப்டேட்டை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டிஆர்பி அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஆடியோஸையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ 10ஆம் தேதியை கடந்து விட்ட நிலையில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் பெரும்பாலான மாவட்டங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிஆர்பி அது இதிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா. அதே மாதிரி ஜூன் மாதம் இந்த மாத இறுதிக்குள்ளார பெரும்பாலான மாவட்டத்திற்கு, அதாவது 38 மாவட்டத்தில் பெரும்பாலான மாவட்டத்திற்கு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் முடிவு பெற்று அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஆல்ரெடி பணியில் சேர்ந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ ரெடியாக இருங்க நண்பர்களே, அடுத்தடுத்து ரிசல்ட் வரப்போகுது. அதேமாதிரி நான் சொன்ன இந்த 4 மாவட்டம் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்திலையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்ற விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட்கள் அப்படின்றது ரொம்ப அதாவது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. 10ஆம் தேதி கடந்தாச்சு. நம்ம இப்போ ரிசல்ட்டுக்காக பார்த்துட்ருக்கோம். வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை சொல்லத்தான். ஸோ நாளை மறுதினம் வியாழன் வெள்ளி இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை நீங்கள் அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மகிழ்ச்சியான தகவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் போடுற புதிய தகவல் கூட அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.